இன்னைக்கு ஒப்புரவு அறிதல் சாப்டர் பார்க்க போறோம். ஒப்புரவுனா என்னது? பிறருக்கு உதவி செய்தல், அதுதான் ஒப்புரவு. அறிதல்னா என்னது? அது யாரா சொல்லி செய்யறதில்ல, உங்களுக்கா அறிஞ்சு பண்றதுதான். அதான் ஒப்புரவு அறிதல். இதே மாதிரியான சாப்டர் அறிதல்ங்கிறது செய் நன்றி அறிதல் சாப்டர் பார்த்தோம். யாரா செஞ்ச உதவிய நம்ம தான் அதை உணர்ந்து நினைச்சு பார்க்கணும். அதுதான் அது அறிதல்னு, செய் நன்றி அறிதல். அதே போலதான் ஒப்புரவுனா யாருக்கு தேவையோ, ஹெல்ப் தேவையோ அவங்களுக்கு வாலண்டியரா போய் ஹெல்ப் பண்றாங்க. அது யாரா சொல்லி செய்யறது இல்லை, தானா உணர்ந்து ஃபீல் பண்ணி அது போய் பண்றது. அதனால இது ஒப்புரவு அறிதல். சொல்லி சொல்லி செய்யறது இல்லை, தானா தோணணும். அதுதான் அதுதான் இந்த ஒப்புரவு அறிதல் சாப்டர். இந்த சாப்டரோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குறள் ஒரு ஐடியல் எக்ஸாம்பிள் சொல்றாரு. அப்புறம் எப்படி ஒப்புரவா இருக்கணுங்கிறத சொல்றாரு. அடுத்தது ஒப்புரவோட இம்பார்ட்டன்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல சொல்றாரு. அடுத்தது ஒப்புரவாளனுக்கு நல்ல நேரத்தில் குட் டைம்ஸா இருந்தா அவரோட பிஹேவியர் எப்படி இருக்கும், இல்ல பேட் டைமா இருக்கிறப்ப அவரோட பிஹேவியர் எப்படி இருக்கும்னு சொல்றாரு. இதுதான் இந்த சாப்டரோட ஸ்ட்ரக்சர். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் குறள் பார்க்கலாம். தி ஐடியல் எக்ஸாம்பிள். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எந்நாற்றும் கொல்லோ உலகு. இந்த ஒப்புரவாளர்களோட எதை கம்பேர் பண்றாருன்னா, மாறி மாட்டு. மாறினா மழை. ஸோ மழை பொழியுது இல்லையா வானத்துல இருந்து, அந்த மழை எதா எதிர்பார்த்து உலகத்துக்கு கொடுக்குதா? எதுவும் கிடையாது. நம்ம ஏதாவது திரும்ப அதுக்கு செய்ய முடியுமா? அது கொடுத்ததுக்கு எதுவும் செய்யறது இல்லை. ஸோ இப்போ வாலண்டியரா போய் ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், எந்த ரிட்டர்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம பண்றது. அப்படிதான் ஒப்புரவாளர்கள் இருப்பாங்க. அதே மாதிரிதான் மழை எப்படி இருக்கோ அது போலதான் ஒப்புரவாளர்கள் இருக்கிறாங்கன்னு இங்க சொல்றாரு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் குறள். ஸோ மழை நீர் எப்படி உலகுக்கு கொடுத்து நம்ம உலகம் எதாவது கைமாறு செய்ய முடியுமா? எதுவும் முடியாது. அது போலதான் ஒப்புரவாளர்கள் வாலண்டியரா ஹெல்ப் பண்ணிட்டு எந்த இதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம கிளம்பிடுவாங்க. அதான் கைமாறு வேண்டா கடப்பாடு. இங்க கடப்பாடுங்கிறது ஒப்புரவு அப்படிங்கிற சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் குறள். அடுத்த குறள், எப்படி ஒப்புரவு பண்றது அப்படின்னு அடுத்த குறள்ல சொல்றாரு. தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டு. தாளாற்றி அப்படின்னா முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருள், ஏர்ன் பண்ண பொருளை எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருள் எல்லாத்தையுமே தக்காருக்கு வேளாண்மைனா இங்க ஒப்புரவு செய்த பொருட்டு. தக்காருக்குன்னா தகுந்தவங்களுக்கு, சூட்டபிளான பர்சன், இவர்தான் ரைட் பர்சன், இவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு நினைச்சு வேளாண்மை அப்படின்னா அதான் ஒப்புரவு செய்த பொருட்டு. இங்க கடப்பாடுங்கிற இதுல சொன்னாங்க, இங்க வேளாண்மைங்கிற வேர்ட்ல சொல்றாங்க. ஸோ நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது எல்லா பொருளையும் கரெக்டான ரைட் பர்சனுக்கு நீ உதவி செய்யறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ரெண்டாவது குறள்ல சொல்றாரு. ஃபர்ஸ்ட் எதையும் எதிர்பார்க்காம செய்யறது, அடுத்தது கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதை எல்லாத்தையுமே நீ அவங்களுக்காக செலவு பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றாரு. ஆனா இதுல முக்கியமானது தக்காருக்கு, தகுந்தவங்களுக்கா பார்த்து செலவு பண்ணணும். சோம்பேறியா இருக்கிறாங்க, இல்ல பிறரோட உழைப்ப சுரண்டுறவங்க, அப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை. அதனாலதான் தக்காருக்குங்கிற வேர்டு போட்டிருக்காரு. அடுத்தது தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஒப்புரவு, பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்றாரு. அது என்னன்னு பார்க்கலாம். புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறல் அரிதே ஒப்புரவின் நல்ல பிற. புத்தேர் உலகம்னா வானுலகம். வானுலகத்திலையும் சரி, ஈண்டும்னா இந்த உலகத்திலையும் சரி, ரெண்டு உலகத்திலையும் ஒப்புரவு காட்டிலும் நல்லது வேற இல்லை, பெறது அரிது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அடுத்தவங்க கஷ்டப்படுறவங்கள பார்த்து அவங்களா அறிஞ்சு முன் உதவி செய்யறோம் இல்லையா, அதை காட்டிலும் நல்லது வேற எதுவுமே இல்லப்பா. எங்க வானுலகத்திலையும் சரி, இங்கேயும் சரி, நம்ம மண்ணுலகத்திலையும் சரி, இதை காட்டிலும் ஒரு நல்லது வேற எதுவும் இல்லை.
அப்படிங்கிறத 3வது குறள்ல சொல்றாரு. இப்போ மேல் உலகத்தெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க வந்து வாங்குறவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால யாருக்குமே உதவி செய்யறதுக்கே ஒரு சான்ஸ் இருக்காது. இங்க நமக்கு உதவி செய்யறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறப்போ நம்ம உதவி எல்லாருக்கும் செய்யலாம். இதை காட்டிலும் நல்லது வேற எதுவும் இல்லப்பா அப்படின்னு. அடுத்த குறள் நெகட்டிவ் வேல எப்படி சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். ஒத்தது அப்படின்னா என்னது? இங்க இதை வந்து ஒப்புரவை தான் மீன் பண்றாரு. ஒத்தது ஒத்து போதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ ஒப்புரவாளர் அறிவான் உயிர் வாழ்வான். ஸோ யாருக்கு உதவி செய்யணும், யாருக்கு உதவி செய்யணும்னு செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்காங்க பத்தியா, அவங்க தான் உண்மையாலுமே உயிர் வாழ்றவங்க. அறிஞ்சவங்க மட்டும் இல்ல, அறிஞ்சவங்களுக்கு உதவி செய்யறவங்க உயிர் வாழ்றவங்க. மற்றவங்க எல்லாருமே செத்தாருள் வைக்கப்படும். மிச்சவங்க எல்லாம் செத்தவங்களுக்கு சமம். கஷ்டப்படுறவங்கன்னு தெரியுது, ஆனா அவங்களுக்கு உதவி செய்யாம இருக்கிறாங்க பத்தியா, அவங்க எல்லாம் இருந்தும் இல்லாததுக்கு சமம். அததான் வள்ளுவர் சொல்றாரு. ரொம்ப திட்டுறாருங்க. ஒப்புரவு வந்து எவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அவனுக்கு உதவி செய்யப்பா அப்படிங்கிறாரு. அப்ப உதவி செய்யணும்னு அந்த எண்ணம் வந்து உதவி செய்யறவங்க தான் உயிர் வாழ்றதுக்கு உண்டான தகுதி உடையவங்க. மிச்சவங்க எல்லாமே செத்தவங்களுக்கு சமம் தான் அப்படிங்கிறத 4வது குறள்ல சொல்றாரு. அடுத்து வர 3 குறள்ல த பிஹேவியர் ஆஃப் ஒப்புரவாளன் இன் குட் டைம்ஸ். ஸோ அவங்களுக்கு நல்ல நிலைமையில இருக்க ஒப்புரவாளர்கள் வந்து நல்ல நிலைமையில இருக்கிறப்போ அவங்களோட பிஹேவியர்லாம் எதுக்கு சமம் அப்படிங்கிறத 3 குறள்ல சொல்றாரு. ஃபர்ஸ்ட் குறள் என்ன சொல்றாரு? ஊருணி நீர் நிறைந்தாற்று உலகவாம் பேரறிவாளன் திரு. இது என்ன சொல்றாரு அப்படின்னா, உலகவாம் அப்படின்னா உலக நன்மைக்காக இருக்கிற ஒப்புரவாளர்கள். அவாம்னா விருப்பம் கொள்றாங்க. எதுக்கு? பேரறிவாளன் திருனா செல்வம். இந்த ஒப்புரவு அறிகிறாங்க இல்லையா, அந்த ஒப்புரவாளர்களை வந்து தான் பேரறிவாளன்னு சொல்றாங்க. உலக நன்மைக்காக விரும்பி, அவான்னா ஆசை. ஸோ உலக அவாம். ஸோ உலக நன்மைக்காக விரும்பிய அந்த ஒப்புரவாளர்களிடம் கிடைச்ச செல்வம், திருனா செல்வம், அது எதற்கு ஒப்பாகும்? அது வந்து ஊருணி நீர் நிறைந்தாற் போல் தற்றே அப்படிங்கிறாங்க. ஸோ ஊரு நீர்னா என்னது? இப்போ முன்னெல்லாம் வந்து ஒரு குளம் வெட்டி வச்சு அந்த குளத்துல ஊரு குடிக்கிறதுக்காகவே தண்ணி நிரப்பி வைக்கிறது, அந்த மழை நீரை நிரப்பி வைக்கிறது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டவுனுக்கு ஒரு வில்லேஜுக்கு காமனா ஒரு வாட்டர் டேங்க் வைக்கிறாங்க இல்லையா, ஓவர் ஹெட் டேங்க்ன்ட்டு பெரிய டேங்க் வச்சிருப்பாங்க இல்லையா. அது மாதிரி முன்ன வந்து அந்த ஊரு நீர் அந்த குளம் வெட்டி வச்சிருப்பாங்க, அதுக்கு சமம். அது ஊரே பயன்படுது இல்லையா. அந்த மாதிரிதான் ஒப்புரவாளர்கள்ட்ட கிடைச்ச செல்வத்துக்கு வந்து அவங்களுக்கு ஊருக்கே பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறத 5வது குறள்ல சொல்றாரு. 6வது குறள்ல பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றல் பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின். செல்வம் நயனுடையான் கண் படின் அப்படின்னா என்னது? நயனுடையான்னா எது? நல்ல குணம் நல்ல செயலுடைய ஒப்புரவாளர்கள் அவங்கள்ட்ட கிடைச்ச செல்வம். படின்னா கிடைத்தால், அவங்க பெற்றாங்கன்னா, எதை பெற்றாங்கன்னா செல்வம். ஸோ நல்ல குணம் உள்ளவங்க நல்ல செயல் செய்யறவங்கள்ட்ட செல்வம் கிடைச்சிச்சுன்னா அது எதுக்கு சமம்னு சொல்றாரு? பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றல். பழுத்தற்றால்னா என்னது? பழுத்து குலுங்கி வர்றது. அதுதான். உள்ளூர்னா என்னது? ஊர் நடுவுல இருக்கிறது பயன்மரம். ஸோ இப்போ ஒரு மரம் இருக்கு, நல்ல பெரிய மரம், அது ஆல்ரெடி வந்து நிழல் கொடுத்துட்டு இருக்கு, அது பழுத்தும் குலுங்குது ஊருக்கு நடுவுல இருக்கிறது. அப்ப எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த ஊருக்கே. அது போலதான் அந்த ஒப்புரவாளர்கள்ட்ட கிடைச்ச செல்வத்துக்கு சமம். அவங்க செல்வம் கிடைச்சிச்சுன்னா அவங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு மாமரம் இல்ல பலாமரம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, மாமரம் வந்து பெரிய மாமரமா இருக்கு,
அது ஆல்ரெடி நிழல் கொடுக்குது. ஆஹ் அது வந்து எல்லாருக்கும் அந்த இலையிலேருந்து எடுத்துக்கலாம். இலை எடுத்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே பயனுள்ளதாக இருக்குது. அது பழுத்தும் குலுங்குறப்ப இன்னமும் ஹாப்பியாக இருப்பாங்க எல்லாரும். அது போல தான் ஒப்புரவாளன்ட்ட கிடைச்ச பணத்துக்கு சமம் அப்படின்னு 6வது குறள்ல சொல்றாரு. 7வது குறள்ல மருந்தாகி தப்பா மறத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படின். பெருந்தகையான்னா யாருது? பண்புள்ளவங்க. பண்புள்ளவங்கள்ட்ட கிடைத்த செல்வம். அந்த அது எதுக்கு ஒப்பாகும்? மருந்தாகி தப்பா மறத்தற்றால். தப்பானா அது தவறாம மருந்தாகி, தவறாம மருந்தாகி இருக்கிற மரத்துக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னது? அந்த மரம் வந்து கண்டிப்பா முழுமையா வந்து அது மெடிசினல் பர்பஸ்க்காக யூஸ் ஆகும்பா, அதுக்கு சமம் அப்படின்னு அது சொல்றாங்க. எது? வேப்ப மரம் இருக்கு இல்லையா? வேப்ப மரம் எடுத்துக்கிட்டோம்னா அது மெடிசினல் பர்பஸ் மரம். அதுல இருக்கிறது எல்லாமே பயனுள்ளதா இருக்கும். இலை, பூ, அதுல வர பழம் எல்லாமே பயன்படுறது தான் இருக்கும் மெடிசினல் பர்பஸ்க்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த 3 குறள் பார்த்தீங்கன்னா ஊறு நீர், இந்த வாட்டர் டேங்க்ல இருக்கிற தண்ணி வந்து எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல் மாதிரி அவங்க ஒப்புரவாளர்கிட்ட கிடைச்ச செல்வம் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க. அடுத்தது பயன் மரம் உள்ளூர்ல பழுத்து குலுங்கி இருக்கு இல்லையா? அந்த மரத்துக்கு சமம். எது? ஒப்புரவாளர்கிட்ட கிடைச்ச செல்வம் வந்து அதுக்கு சமம். அடுத்தது அந்த மருந்து கண்டிப்பா எல்லா மருந்து வந்து உதவும்பா. அந்த மரம் மருந்தாகவே உதவும். அப்பேற்பட்ட மரம் வந்து எதுக்கு சமம்னா பண்பாளர், அதான் ஒப்புரவாளர்கிட்ட கிடைச்ச செல்வம். ஒப்புரவாளர்கிட்ட கிடைச்ச செல்வம் இந்த 3 விதமா அவர் வந்து வர்ணிக்கிறார், சொல்றாரு. ஸோ இதுதான் அவங்களோட பிஹேவியரா இருக்கும். ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறத, மிக சிறந்ததுங்கிறத இந்த 3 எக்ஸாம்பிள்ல சொல்றாரு. அடுத்தது ஒப்புரவாளரோட பேட் டைம்ஸா இருக்கிறப்போ அவங்களோட இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் கடனறி காட்சியவர். இடனில் பருவம்னா என்னது? இடல்னா என்ன? இடம், இடம் கேட்டிருக்குமா? இடம். இல்னா இல்லாத சமயம், அந்த சூழல், இடம் சூழல் இல்லாத பருவத்துனா அந்த காலத்து. ஸோ இடனில் பருவம்னா என்னது? கொஞ்சம் வறுமையுற்ற, இல்லை கம்மியா செல்வம் கம்மியா இருக்கிற சமயத்துல. அப்போ ஒப்புரவாளர் ஒல்கார். ஒல்கார்னா என்னது? தளர மாட்டாங்க. கடனறி காட்சியவர். கடன்னா என்னது? அது கடமையா நினைச்சு செய்யறவங்க. அந்த காட்சி உடையவர், அந்த அறிவு உடையவர் யாரு? ஒப்புரவாளர்கள் வந்து அந்த கடமையா நினைச்சு அதை செய்யறவங்க தளர மாட்டாங்க. எப்போ அதான் இடனில் பருவத்தை, அந்த பேட் டைம்ஸ், ஒரு முடியாத சமயத்துல அந்த சூழல் வந்து கரெக்டா இல்லை, அமைஞ்சே இல்லை, இருந்தாலும் அவங்க வந்து தளர மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சி இருக்கலாம், இல்லை செய்ய முடியாத பொருள் அளவுல செய்ய முடியாத நிலைமையில இருக்கலாம். ஸோ எதாவது ஒன்று இருக்கலாம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காட்டி அவங்க பொது நலன்களிலிருந்து தளர மாட்டாங்க. அதை எப்படி உதவி செய்யணும்னு நினைப்பாங்க கிடைக்கிற சான்ஸ்ல. அதை தான் சொல்றாரு. குட் டைம்ஸ்ல ரொம்ப சூப்பரா சொல்றாரு. பேட் டைம்ஸ்லயும் அவங்களால முடிஞ்சதை முயற்சி செஞ்சு பண்ணுவாங்கப்பா அப்படிங்கிறத 8வது குறள்ல சொல்றாரு. அடுத்தது நயனுடையான் நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆயின் செய்யும் நீர செயல் செய்யாது. சரி, இந்த குறள் திரும்ப சொல்றேங்க. நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, நயனுடையான்னா யாரு? ஒப்புரவாளர். அவங்க தான் இந்த நன்மையுடையவர்கள். நல்கூர்ந்தான்னா யாரு? வறுமை நிலையில இருக்கிறவங்க. யாரு? ஒப்புரவாளர்கள் வந்து வறுமை நிலையில இருக்கிற சமயத்துல செய்யும் நீர, அது செய்ய முடிஞ்ச காரியத்தை செய்யாது அமைகலா அப்படின்னா இது என்னதான்? முடியாத வருந்துதல்.
இப்போ ரொம்ப வறுமையான நிலையிலும் இருக்கிறாங்க அந்த ஒப்புரவு. அந்த சமயத்துல அவங்கள்ட்ட வந்து ஹெல்ப் அவங்க வந்து அவங்களே அறிஞ்சு யோசிக்கிறாங்க, இவங்களுக்கு நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும், ஆனா இந்த சூழ்நிலையில பண்ண முடியாத நிலைமையில இருக்கமேன்னு நினைச்சு வருத்தப்படுவாங்க. அதுதான் 9வது குறள்ல சொல்றாங்க. செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு. அமைகளாவாறுனா முடியாத, அந்த ஆறுனா அந்த வழி, அந்த அந்த நிலை, முடியாத நிலையில வருந்தி இருப்பாங்க அப்படிங்கறதான் 9வது குறள்ல சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொன்னாரு, அந்த முடிஞ்ச அளவுக்கு தளராம செய்யணும்னு நினைப்பாங்க, அது கடமையா நினைச்சு செய்வாங்க. அடுத்தது சுத்தமா முடியலன்னா மனதளவுலயாச்சும் அவங்க வந்து செஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுவாங்க. அடுத்த குறள் என்ன சொல்றாங்கன்னா, ஒப்புரவினால் வரும் கேடினின் அஃதொருவன் விற்றுக்கொள் தக்கது உடைத்து. ஒப்புரவு செய்யறாங்க, ஊருக்கே நன்மை செஞ்சிட்டு இருக்கோம், அதனால வரும் கேடு, அதனால ஏதாவது ஒரு பேட் திங்ஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னா, அஃதொருவன் விற்றுங்கொள், தன்னையே விற்று தக்கதுடைத்து, அதுக்கு தகுந்ததாக மாற்ற முடிஞ்சிச்சுன்னா அதை செய்வாங்க. யாரு? ஒப்புரவாளர்கள். ஒப்புரவாளர்களுக்கு வரும் கேடு இந்த இப்போ ஒரு பொது நலம் செய்யறப்போ எப்பவுமே எல்லாருக்கும் நன்மையே வரும்னு சொல்ல முடியாது, அதுக்கு எதிர்க்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க எதிர்க்கிறங்காட்டி இந்த ஒப்புரவாளர்களுக்கு கேடுதான் வரும். கேடுன்னா என்னது? கெட்டதுதான் நடக்கும். அந்த கெட்டதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, தன்னையே கொடுத்து விற்றுக்கொள் தக்கதை உடைத்து, தன்னையே கொடுத்தாச்சு இதை வந்து எப்படியா சரி செஞ்சிடணும்னு நினைப்பாங்களாம். அப்பேற்பட்டவங்க ஒப்புரவாளர்கள். இப்போ நெல்சன் மண்டேலா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளையரை எதிர்த்து போராடி அவர் 27 வருஷம் ஜெயிலில் இருந்தார். அதுக்கப்புறம் தான் வெளியில வந்து புகழ்பெற்ற பிரசிடென்ட் ஆனார். அதே மாதிரி காந்தி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவரோட வாழ்க்கையே பொதுநலத்துக்காக ஒப்படைச்சிட்டாரு. இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க பொதுநலத்துக்காக ஒப்படைச்சவங்க. இப்ப நம்ம வாவு சிதம்பரனார் இருக்காரு இல்லையா ஐயா, அவரு கப்பலோட்டிய தமிழர். அவரும் பார்த்தீங்கன்னா பொது நலத்துக்காக என்ன செய்ய முடியுமோ அவரால் முடிஞ்சதை செஞ்சார். ஸோ இந்த மாதிரி ஒப்புரவாளர்களுக்கு கேடு, பல கேடு வந்தாலுமே தன்னை கொடுத்தாச்சு அதை வந்து தகும் அப்படின்னு நினைச்சு அவங்க பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த பேட் டைம்ஸ்ல ஒன்று வந்து முடிஞ்ச வரைக்கும் செய்யணும்னு தளராது இருப்பாங்க, செய்யணும்னு அது கடமையா நினைச்சு செய்வாங்க. அடுத்தது முடியலன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. கேடே வருது அப்படின்னு முடிவு வந்துருச்சுனாலும் அதை வந்து தன்னையே கொடுத்தாச்சு அதை வந்து சரி செய்யணும்னு நினைப்பாங்க. இதுதான் ஒப்புரவாளர்கள் பேட் டைம்ஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு 3 குறள்ல சொல்லியிருக்காரு. இதுதான் இந்த அதிகாரம். நன்றி, வணக்கம்.